நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். ப்ரிப்போசிஷனை வச்சு நிறைய சென்டென்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் பேசலாம். லைக் அவனோடு, அவளோடு, மேலே, உள்ளே, வெளியே, எதிரில், முன்னால், வீட்டில், இருப்பிடத்தில், அதை தவிர, அதை பற்றி, அது சம்பந்தமாக, அந்த மாதிரிலாம் நிறைய சென்டென்ஸு ப்ரிப்போசிஷனை வச்சு நம்ம மேக் பண்ணலாம். அந்த மாதிரி சென்டென்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேர்டை வச்சு ஷார்ட் சென்டென்ஸை மேக் பண்ணலாம். கே ஊப்பர், மேலே, கே ஊப்பர், மேலே. கே நீச்சே, கீழே ஆறு அடியில், கே நீச்சே, கீழே ஆர் அடியில். கே பாகர், வெளியே, கே பாகர், வெளியே. கே அந்தர், உள்ளே, கே அந்தர், உள்ளே. கே பாஸ், இடத்தில், அவனிடத்தில், அவன் அருகில், அந்த மாதிரி வரும். கே பாஸ். கே லியே ஆறு கே வாஸ்தே. இந்த ரெண்டு வேர்டுக்குமே ஒரே மீனிங் தான். கே லியே அவனுக்காக, அவளுக்காக, அதற்காக, அந்த மாதிரி வரும். கே வாஸ்தே மீன்ஸ் அஸ் சேம் தான். அவனுக்காக, அதற்காக, எனக்காக, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கே லியே, கே வாஸ்தே. கே பீச்சே, பின்னால், அதற்கு பின்னால், அவனுக்கு பின்னால், அவன் பின்னால், அந்த மாதிரி பேசும்போது கே பீச்சே. கே சாத், அதனோடு, ஓடு, உடன், அதனுடன், அந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம் இதை வச்சு. கே சாத், ஓடு, உடன். கே சாத், ஓடு, உடன். கே பினா, இல்லாமல், கே பினா இல்லாமல், அது இல்லாமல், அவள் இல்லாமல், அவர் இல்லாமல், அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணலாம். கே பினா இல்லாமல். கே பாத், பிறகு, கே பாத், பிறகு. கே சாம்னே, முன் ஆறு எதிரில், அவன் முன், அவன் எதிரில், அந்த மாதிரி பேசும்போது இதை யூஸ் பண்ணலாம். கே சாம்னே, கே சாம்னே. கே பஹலே, கே பஹலே, முன்னால். முன்னால் அப்படின்னா நான் 5 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடுவேன், 4 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடுவேன், நான் அவனுக்கு முன்னாடியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கே பஹலே, முன்னால். நெக்ஸ்ட்டு கே யஹாங், கே யஹாங், வீட்டில், அவனோட வீட்டில், அவனோட இருப்பிடத்தில், அந்த மாதிரி பேசும்போது நம்ம பயன்படுத்தலாம். கே யஹாங், சந்திரபிந்து சவுண்ட் வரும்போது ஹா அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். கே யஹாங். கே சிவாய, கே சிவாய, தவிர, கே சிவாய, தவிர. தவிர அப்படின்னா சங்கர் கே சிவாய, ராம் கே சிவாய அப்படின்னா அவனை தவிர, அவளை தவிர, சங்கரை தவிர, ராம தவிர, அந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கே அலாவா, கே அலாவா, தவிரவும், கே அலாவா, தவிரவும். கே அலாவானா ஹிந்தி கே அலாவா, தமிழ் கே அலாவா, தமிழை தவிரவும் அவனுக்கு மற்ற லாங்குவேஜுமே தெரியும், அந்த மாதிரி சம்டைம் நம்ம பேசுவோம், அப்போ இதை பேசலாம். கே அலாவா. கே பாரேமே, இது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும்னு நினைக்கிறேன். கே பாரேமே, அவரை பற்றி, அதனை பற்றி, அவளை பற்றி, அவர் சம்பந்தமாக, அதன் சம்பந்தமாக, அந்த மாதிரி பேசலாம். கே பாரேமே, கே பாரேமே. நெக்ஸ்ட்டு கி தரஃப், கி தரஃப், நோக்கி, பக்கமாக, அது சஹரை நோக்கி, சஹர் கி தரஃப், காவும் கி தரஃப், நகரை நோக்கி, கிராமத்தை நோக்கி, அந்த மாதிரி பேசும்போது இதை பயன்படுத்தலாம். கி தரஃப். கி ஓர், கி ஓர் அப்படின்னா பக்கமாக, நதிக்கு பக்கமாக, நதிக்கு பக்கத்தில், அந்த பாஜாருக்கு பக்கத்தில், கடைக்கு பக்கத்தில், அந்த மாதிரி பேசலாம். நெக்ஸ்ட்டு கி தரஹ், போல, ராமனை போல, லக்ஷ்மணரை போல, கோபால் போல இருக்கான், அந்த மாதிரி பயன்படுத்தலாம். கி தரஹ். நெக்ஸ்ட்டு கி ஜகஹ், கி ஜகஹ், இடத்தில், பதிலாக, அவனுக்கு பதிலாக, அவனோட இடத்துல, அந்த மாதிரி பிரயோகப்படுத்தலாம். கி ஜகஹ், கி ஜகஹ். இது வரைக்கும் பார்த்த ப்ரிப்போசிஷனை வச்சு சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். கம்மிங் கிளாஸில் லென்த்தி சென்டென்ஸாக பார்க்கலாம். घर के ऊपर,
நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸு. அதில் கே ஊப்பர்னு பார்த்துருப்போம். கே ஊப்பர்னா மேலே. அந்த மேலே அப்படின்ற வேர்டு நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். கர்கே ஊப்பர் வீட்டிற்கு மேலே, நம்ம வீட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பேசும்போது பயன்படுத்தலாம். கர்கே ஊப்பர். மேஜிக்கே நீச்சே, கே நீச்சே அப்படின்னு பார்த்துருப்போம். கே நீச்சேனா கீழே. எதுக்கு கீழே? மேஜைக்கு கீழே. மேஜுக்கே நீச்சே, மேஜுக்கே நீச்சே. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் கே பாகர். கே பாகர் அப்படின்னு பார்த்துருப்போம். கே பாகர்னா வெளியில், வெளியே. அப்போது எதுக்கு வெளியே நம்ம பயன்படுத்துவோம்? பள்ளிக்கு வெளியே. கே பாகர். स्कूल के बाहर, बाजार के बाहर, मंदिर के बाहर அந்த மாதிரி பயன்படுத்தலாம். பாஜார்னா கடை, கடை தெரு, அண்ட் மந்திர்னா டெம்பிள், கோவில். बाजार के बाहर, स्कूल के बाहर, मंदिर के बाहर. मैदान के अंदर, के अंदर அப்படின்னு பார்த்தோம். கே அந்தர்னா உள்ளே, வீட்டிற்கு உள்ளே, கடைக்கு உள்ளே, அந்த மாதிரி பயன்படுத்தலாம். மைதான் கே அந்தர், மைதானத்துக்கு உள்ளே, மைதான் கே அந்தர். நெக்ஸ்ட்டு ராம் கே பாஸ். கே பாஸ் இடத்தில், கே பாஸ்னா இடத்தில். யாரோட இடத்துல? ராமனோட இடத்துல நான் இருந்திருந்தா அந்த மாதிரி பேசுவோம். அப்போது பயன்படுத்தலாம். ராமன் இடத்தில், ராம் கே பாஸ், ராம் கே பாஸ். நதி கே பாஸ், நதியினோட, நதியின் இடத்தில், நதிக்கு பக்கமாக, நதிக்கு அருகில், அந்த மாதிரி பயன்படுத்தலாம். நதி கே பாஸ், நதி கே பாஸ். ராம் கே லியே. கே லியேனா ஆக, அவனுக்காக, அதற்காக, இதற்காகன்னு பேசும்போது கே லியே. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ராம் கே லியே, சீதா கே லியே. மந்திர் கே பீச்சே, மந்திர் கே பீச்சே, கோவிலுக்கு பின்னால். மந்திர் கே பீச்சே, கே பீச்சேனா பின்னால், மந்திர் கே பீச்சே கோவிலுக்கு பின்னால். என் கூடவே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆப்கே சாத். கே சாத் அப்படின்னா உங்களோடு, உங்களுடன், அவரோடு, அவருடன் அப்படின்னு உடன்னு பேசும்போது பயன்படுத்தலாம். கே சாத், ஆப்கே சாத் உங்களுடன், உங்களோடு. காடி கே பினா, காடினா வண்டி, கே பினா இல்லாமல், கே பினானா இல்லாமல். எது இல்லாமல்? வண்டி இல்லாமல் நான் போயிடுவேன், சைக்கிள் இல்லாமல் நான் போயிடுவேன், பஸ் இல்லாமலே நான் போயிடுவேன் அப்படின்னு பேசும்போது அந்த இல்லாமல் அப்படின்னு பேசும்போது பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு 5 பஜே கே பாத். கே பாத்னா பிறகு, நான் 5 மணிக்கு பிறகு வரேன், 4 மணிக்கு அப்புறமா வரேன், இந்த மாதிரி பேசலாம். 5 பஜே கே பாத். 5னா 5, பஜேனா மணி, கே பாத்னா பிறகு, 5 மணிக்கு பிறகு. நெக்ஸ்ட்டு கர் கே சாம்னே. கே சாம்னே அப்படின்னா முன் அப்படின்னு பேசும்போதும் பயன்படுத்தலாம். எதிரில் அந்த சென்டென்ஸ் பேசும்போதும் பயன்படுத்தலாம். கர் கே சாம்னே வீட்டிற்கு முன் அல்லது வீட்டிற்கு எதிரில். கர் கே சாம்னே அவள் வீட்டிற்கு முன்னால் நிற்கிறாள், இருக்கிறாள் அல்லது எதிரில் இருக்கிறாள், அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த சென்டென்ஸை. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 8 பஜே கே பஹலே. பஹலே, கே பஹலே அப்படின்னா முன்னா, ஐ மீன் முன், 8 மணிக்கு முன்னாடி, 5 மணிக்கு முன்னாடி, இந்த மாதிரி பேசலாம். 8 பஜே கே பஹலே. 8னா 8, பஜேனா மணி, கே பஹலேனா முன். 8 பஜே கே பஹலே 8 மணிக்கு முன். 8 பஜே கே பஹலே. ரவி கே யஹா. கே யஹா அப்படின்னா வீட்டில் அல்லது இருப்பிடத்தில், அவனோட வீட்டில், அவனோட இருப்பிடத்தில், அவனோட பிளேஸில், அந்த மாதிரி நம்ம பேசும்போது பயன்படுத்தலாம். ரவி கே யஹா ரவியின் வீட்டில், ரவியின் இருப்பிடத்தில். ரவி கே யஹா. ராம் கே சிவாய. ராம் கே சிவாய ராமனை தவிர. கே சிவாய அப்படின்னா தவிர, ராமனை தவிர நம்ம சப்ஜெக்டை யூஸ் பண்ணி தவிர வேர்ட்ஸை பயன்படுத்திக்கலாம். ராமனை தவிர, லக்ஷ்மணரை தவிர. ராம் கே
சிவாய, லக்ஷ்மன் கே சிவாய. இந்த இடத்துல சிவாயான்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஐம் சாரி சிவாய ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வரும். ஐம் சாரி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹிந்தி கே அலாவா, ஹிந்தி கே அலாவா, ஹிந்தியை தவிரவும். அலாவா, கே அலாவா அப்படின்னா தவிரவும். அவனுக்கு ஹிந்தியை தவிர இன்னும் நிறைய லாங்குவேஜ் தெரியும். ஐ மீன் ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். அந்த மாதிரி நம்ம பேசும்போது பயன்படுத்தலாம். ஹிந்தி கே அலாவா, அங்கிரேஜி கே அலாவா, தமிழ் கே அலாவா. நெக்ஸ்ட்டு படினே கே அலாவா வகு கேலோம்பி அச்சாக. இதுக்கு அந்த ப்ரிப்போசிஷனுக்கு ஒரு லென்த்தி சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். படினே கே அலாவா வகு கேலோம்பி அச்சாக. படினே கே அலாவா, கே அலாவானா தவிரவும், படினே அப்படின்னா படிப்பதை தவிர அவன் விளையாட்டிலும் சிறந்தவன். படினே கே அலாவா, படினேனா படிப்பதை, கே அலாவானா தவிரவும், வகுனா அவன், கேலோ விளையாட்டிலும், பி அப்படின்னா விளையாட்டிலும், கேலோ அப்படின்னா விளையாட்டு, பீனா விளையாட்டிலும், அச்சாக சிறந்தவன், ரொம்ப நல்ல டேலண்டட் பர்சன், அந்த மாதிரி பேசலாம். படினே கே அலாவா वह खेलों भी अच्छा है, पढ़ने के अलावा वह खेलों भी अच्छा है. नेक्स्ट मीना के बारे में, बारे मेंனா பார்த்துருக்கோம். கே பாரே மேம் பற்றி சம்பந்தமாக. மீனா கே பாரே மேம் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மீனா கே பாரே மேம் மீனாவை பற்றி. மீனா சம்பந்தமாக உனக்கு ஏதாவது தெரியுமா, மீனாவை பற்றி ஏதாவது சொல்ல, இந்த மாதிரி பேசும்போது பயன்படுத்தலாம். மீனா கே பாரே மேம், சீதா கே பாரே மேம், ராம் கே பாரே மேம், லக்ஷ்மணன் கே பாரே மேம். என் கூடவே ரிப்பீட்டடாக பேசி பாருங்க. சஹர் கி தரஃப், தரஃப் கி தரஃப் அப்படின்னா நோக்கி, அதனை நோக்கி, இதனை நோக்கி, அவளை நோக்கி, நகரத்தை நோக்கி, அப்போது பயன்படுத்தலாம். சஹர்கி நோக்கி, சஹர்னா நகரம், நகரத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன், நகரத்தை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சஹர்கி தரஃப், சஹர்கி தரஃப். நெக்ஸ்ட்டு நதிக்கு ஓர, நதிக்கு ஓர, அவுர் இல்லை ஓர, அவுருனா அண்டு, ஒரே ஒரு லைன் இருந்துச்சுன்னா ஓர். நதிக்கு ஓர், நதி பக்கமாக, நதிக்கு ஓரமாக நான் போயிட்டுருக்கேன், நாங்கள்லாம் நதிக்கு பக்கமாக ஜாலியாக போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நதிக்கு ஓர, நதி பக்கமாக. நெக்ஸ்ட்டு கோபால் கி தரஹ், கி தரஹ் அப்படின்னா போல, அவனை மாதிரி இருக்கானே, ராமனை மாதிரி லக்ஷணமாக இருக்கானே, அந்த மாதிரி பேசுவோம் இல்லையா. அப்போது இதை கி தரஹ் பயன்படுத்தலாம். கோபால் கி தரஹ், ராம் கி தரஹ், லக்ஷ்மண் கி தரஹ், அந்த மாதிரி பேசி 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 உங்களுக்குள்ளேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என் கூடவும் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிடும். மெனி மோர் டைம்ஸ் வீடியோ கேட்டு பாருங்கள், டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிடும். ராம் கி ஜகஹ், ராம் கி ஜகஹ், கி ஜகஹ் அப்படின்னா இடத்தில், ஜகஹ்னா பிளேஸில், இடத்துல, அல்லது அதற்கு பதிலாக, அவனுக்கு பதிலாக நான் போகிறேன், அவளுக்கு பதிலாக நான் போகிறேன், அந்த மாதிரி பயன்படுத்தலாம். ராம் கி ஜகஹ் ராமனுடைய இடத்தில், அப்படி இல்லைன்னா ராமனுக்கு பதிலாக, ராமனுக்கு பதிலாக நான் போகிறேன், ராமனோட இடத்துல நான் இருந்தேனா இன்னும் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி பேசும்போது இந்த கி ஜகஹை பயன்படுத்தலாம். இன்றைக்கி பார்த்த இந்த ப்ரிப்போசிஷன் டாபிக், அது சம்மந்தமான சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் ஹிந்தியில் உள்ள சென்டென்ஸை இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். எதுக்காகனா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக படிக்கணும், ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஹிந்தி சென்டென்ஸை அப்படியே ஹிந்தியில் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் செக் பண்ணுங்கள், நிறைய பேசிக் லெட்டர்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். வித்தின் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாகவே படிக்கலாம், எழுதலாம். பப்ளிக் பிளேசஸில் உள்ள அந்த மேட்டர்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். அண்ட் தென் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அண்டு பிரச்சார சபா கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு சாட் பண்ணலாம் ஆர் கால் பண்ணலாம். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.